மார்வல்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்சா நடிச்ச பெனடிக்ட் கம்பர்பேட்ச் இப்போதைக்கு ஒரு இன்டர்வியூல நான் டூம்ஸ்டேல இல்ல அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாவே சொல்லியிருக்காப்ல. இவர் டூம்ஸ்டே மூவில வராம ஸ்ட்ரெயிட்டா சீக்ரெட் வார்ஸ் மூவில தான் இன்வால்வ் ஆக போறாரு அப்படிங்கறத அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இதுக்கான காரணம் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2லயே பார்த்திருப்போம். அவர் கிளியா கூட சேர்ந்து வேற ஒரு டைமென்ஷன்ல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி சால்வ் பண்றக்காண்டி அங்க இருந்து போயிருப்பாப்ல. அதை தொடர்ந்து வந்த கேங் டைனசிட்டியை மீன் பண்ணி தான் எடுக்கப்பட்ட சீனு. பட் அதுக்கப்புறம் கேங் டைனசிட்டியை கேன்சல் பண்ணிட்டு டூம்ஸ்டே மூவியை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு அவருக்கான ரோல் டூம்ஸ்டே எழுதப்படாத மாதிரியும் அவரை ஸ்ட்ரைட்டா சீக்ரெட் வார்ஸ்ல இறக்கி அவருக்கான சம்பவத்தை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரா சொல்லியிருக்காங்க. இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம சீக்ரெட் வார்ஸ் வந்துட்டு கேங் டைனசிட்டியை அப்புறம் வர மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுல நம்ம கேங்கை இறக்கி முக்கியமான சம்பவம் செஞ்சுட்டு படத்தோட எண்டிங்ல தான் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வர மாதிரி இருந்துச்சு. அவர் வந்து ஒரு சில சம்பவங்கள் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல தான் டாக்டர் டூம் இன்வால்வ் ஆகிற மாதிரி காட்டியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு மொத்த கதையும் மாற்றி டாக்டர் டூம் தான் ஒரு முக்கியமான வில்லனாவே இறக்கியிருக்காங்க. இருக்கிற பட்சத்தில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை இடையில கொண்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தி வச்சிருக்கதாகவும் தெரிய வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு டூம்ஸ்டே சுத்தமாக காட்டாம வாய்ப்பு கம்மி தான். ஒரு இடத்துல காட்டலாம் அல்லது அவருக்கான ஹிண்ட் கொடுத்துட்டு போகலாம் தான் நான் நம்புறேன். இதை பற்றி உங்க தாட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோ பாருங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.